வணக்கம் நண்பர்களே, இது யூடி டாக்ஸ். இன்றைய வீடியோவில் நாம் இந்தியாவில் பலருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய பிரச்சனையை பற்றி பேசப் போகிறோம். அது என்னவென்றால் எல்பிஜி சமையல் கேஸ் தட்டுப்பாடு. சில நேரங்களில் நாம் கேஸ் சிலிண்டர் புக் செய்தாலும் உடனே கிடைக்காது. சில நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை வருகிறது. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இதற்கு என்ன காரணங்கள்? இதற்கு தீர்வு என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் எல்பிஜி கேஸ் இந்தியாவில் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் கோடிக்கணக்கான குடும்பங்கள் தினசரி சமையலுக்கு எல்பிஜி கேஸை பயன்படுத்துகின்றனர். நகரங்களில் மட்டுமல்லாமல் இன்று கிராமப்புறங்களிலும் எல்பிஜி பயன்பாடு அதிகரித்துள்ளது. முன்பு பல கிராமங்களில் மரவீச்சு அல்லது நிலக்கரி பயன்படுத்தி சமையல் செய்தார்கள். ஆனால் அரசு திட்டங்களால் இன்று பல குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்பு கிடைத்துள்ளது. அதனால் எல்பிஜி கேஸ் என்பது ஒரு வசதி மட்டும் அல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. ஆனால் சில நேரங்களில் கேஸ் சிலிண்டர் கிடைக்காமல் தாமதம் ஏற்படுகிறது. இது சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் ஒரு குடும்பத்தின் தினசரி வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போது இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாட்டிற்கு என்ன காரணங்கள் என்று பார்க்கலாம். முதலில் மிக முக்கியமான காரணம் இறக்குமதி. இந்தியா தனது எல்பிஜி தேவையின் ஒரு பெரிய பகுதியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை அதிகரித்தால் அதன் தாக்கம் இந்தியாவிலும் ஏற்படும். குறிப்பாக உலக அரசியல் நிலைமைகள், போர் போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டால் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படும். உதாரணமாக, உலகத்தில் சில பெரிய நாடுகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டால் அதன் தாக்கம் எண்ணெய் சந்தையில் நேரடியாக இருக்கும். அதன் காரணமாக எல்பிஜி விநியோகம் தாமதமாகலாம் அல்லது விலை உயரலாம். இரண்டாவது காரணம் மக்கள் தொகை மற்றும் அதிகரிக்கும் தேவை. இந்தியா உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் புதிய குடும்பங்கள் உருவாகின்றன. அதே சமயம் எல்பிஜி பயன்படுத்தும் குடும்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. இதனால் கேஸ் தேவையும் அதிகரிக்கிறது. மூன்றாவது காரணம் விநியோக மற்றும் போக்குவரத்து பிரச்சினைகள். எல்பிஜி சிலிண்டர்கள் நாட்டின் பல பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. சில நேரங்களில் போக்குவரத்து தாமதம், வேலை நிறுத்தம் அல்லது இயற்கை காரணங்களால் விநியோகத்தில் தாமதம் ஏற்படலாம். நான்காவது காரணம் சேமிப்பு வசதிகள் குறைவு. சில பகுதிகளில் எல்பிஜி சேமிப்பு கிடங்குகள் குறைவாக இருக்கலாம். அதனால் திடீரென தேவை அதிகரித்தால் அந்த பகுதிகளில் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போது இந்த பிரச்சினைக்கு என்ன தீர்வு இருக்கிறது என்று பார்க்கலாம். முதலில் இந்தியா தனது சொந்த எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். கடல் பகுதிகளிலும் நிலத்திலும் இருக்கும் இயற்கை எரிவாயு வளங்களை கண்டறிந்து பயன்படுத்தினால் வெளிநாட்டு இறக்குமதியை குறைக்க முடியும். இரண்டாவது, அரசு எல்பிஜி சேமிப்பு மற்றும் விநியோக அமைப்பை மேம்படுத்த வேண்டும். அதிக சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டால் அவசர காலங்களில் விநியோகம் எளிதாக இருக்கும். மூன்றாவது, மாற்று எரிசக்திகளை ஊக்குவிக்க வேண்டும். உதாரணமாக பயோகேஸ் போன்ற முறைகள் கிராமப்புறங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீட்டில் கிடைக்கும் உயிரியல் கழிவுகளை பயன்படுத்தி எரிவாயு தயாரிக்க முடியும். மேலும் சோலார் குக்கிங் போன்ற புதிய தொழில்நுட்பங்களையும் ஊக்குவிக்கலாம். இது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு என்பது ஒரு நாளில் உருவான பிரச்சனை அல்ல. பல காரணங்கள் இணைந்து இந்த பிரச்சனையை உருவாக்குகின்றன. ஆனால் சரியான திட்டமிடல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தால் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட தகவல் வீடியோக்களுக்கு யூடி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.